அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தில் போதுகின்ற பஞ்சபுத பாவிகார் அஞ்சலத்தில் ஓரளத்தை அணிந்திருக்க வல்லீரேன் அஞ்சலத்தில் அண்டநாதன் அம்பலத்தில் ஆடுவேன் என்று என் தந்தை சிவபெருமானை வணங்கிட்ட போதிலும் இசை மாமுனிவர் நாரத மகரிஷி கூறியபடியே வேடபிரமத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளும் செவ்வன சிறக்க தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்லுக்க மந்திரம் இல்லை. ஏனென்றால் தாய்க்கு நிகர் இந்த பூமியில் ஏதேனும் ஒரு தெய்வங்கள் உண்டோ என்று தேடி பார்த்தாலும் கூட தாய்க்கு நிகரான தெய்வம் ஏனென்றால் முதல் தெய்வமே தாய். அப்படிப்பட்ட தாய் என்கிட்ட அன்னை ஒரு குழந்தையை தனது கருவறைகளை 10 மாதங்கள் பெற்று அந்த வளர்க்கக்கூடிய அந்த குழந்தையை ஆகப்பட்டவன் வாழ்விலே எப்போதும் தாயை வணங்கி எவ்விடத்துக்கு சென்றாலும் அந்த தாயின் பாசமும் தாயினுடைய அன்பும் தாயினுடைய உயர்வான அந்த உள்ளமும் எப்போதுமே அவரை நாடி சென்று கொண்டிருக்கும். அப்படி செல்லுகின்ற பாதையெல்லாம் வெற்றி என்னும் இலக்கை அறிந்து கொண்டிருந்தாலும் கூட பாசாங்கரை அன்பு சகோதரர் கருப்பையா அண்ணார் அவர்கள் அம்மா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு இன்றைய தினம் அம்மா அவர்கள் பாட சொல்லி நாடக அமைப்பாளர் கருப்பையா அண்ணா அவர்கள் அம்மா அவர்களின் பாடலை பாட சொல்லி அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்திருக்கிறார். அவர்களுக்கு அவரது குடும்பத்தாருக்கும். ஏனென்றால் ஒரு தாய்க்கு நிகழ் இந்த பூமியில் ஏதேனும் உண்டு என்றாலும் கூட அனைவருக்கும் தாய் உண்டு. அப்படிப்பட்ட தாய் இல்லாமல் எந்த ஒரு குழந்தையும் இம்மண்ணிலே பிறக்க முடியாது என்றாலும் கூட எந்த உயிரினங்களும் பிறக்க முடியாது என்றாலும் கூட அந்த தாயின் வணங்கி எனது மொழியை தொடர வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, நமக்கு ஒரு தாய்
நன்றி நன்றி நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இசையும் இன்பவெளிகளிலே இவ்விடத்தை பார்த்தாலும் கூட பார்ப்பவர் வியக்கும் சோலை, நடுவிலை திணைக்கொள்ளை, திணைக்கொள்ளையின் மத்தியில் அழகான இந்த நீரோடை, இவற்றையெல்லாம் காணுகின்ற பொழுது நாங்கள் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டியம் ஆடுவதும் நல்ல அருகமுள்ளெல்லாம் அதற்கு இசைத்து தாளம் போடுவதும் என்று இசைந்து தாளம் போடுகின்ற இன்பத்தின் வெளிகளிலே பார்க்கின்ற பொழுது பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கின்ற பொழுது மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. மனிதனின் புத்தியை வாழ்விலை எவ்வாறு செலுத்த வேண்டும், அந்த புத்தியுள்ள மனிதன் எவ்வாறு வாழ்விலை பிழைக்க வேண்டும் என்பதை பார்க்கின்ற பொழுது இவ்விடத்திலே ஏனென்றால் தனக்கென்று ஒரு நிகர், தனக்கென்று ஒரு பாணி, தானே வடிவமைத்து தானே கதை எழுதி தானே பாடலும் அமைத்து அப்படி பாடுகின்ற பாடல் எல்லாம் அவர் வழியே வந்துகின்ற அன்புகளில் அன்பிலும் நினைவுகின்ற அன்பு ஏன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஜாம்பவான் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், அவரை போல யாருக்கு ஊர் செல்ல வேண்டும் என்றாலும் கூட இவரை நினைவுகளை என்னும் எப்போதும் என்றும் மறவாது இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் கூட இவ்விடத்திலே பார்க்கின்ற பொழுது அமுதம் வெளிகளிலே ஏதோ ஒரு குரலின் சத்தம், இந்த சட்டம் என்னவாக இருக்கும் என்று சட்டத்தின் குரலின் ஓசையை கேட்கின்ற பொழுது சத்தம் ஆளோலம் சோ ஆளோலம் சோகின்ற அழகான இனிதான இந்த கானத்தை கேட்டவுடனே பறவை இனங்கள் கூட மெய் மறந்து சிலையாக நிற்பது எதற்காக? குழலினிது, யாழினிது, அமிழ்தும் இனிது, இந்த அழகான குரலின் ஓசையின் இனிது என்றாலும் கூட இப்படிப்பட்ட குழலோசை படைத்த அழகான இந்த பெண்மணியை பார்க்கின்ற பொழுது அபிநயம் மீட்டுகின்றார். அந்த மீட்டுகின்ற அழகான இந்த சுந்தரியாகப்பட்டவள் நடந்து வருகின்ற பொழுது தேவலோகன் மங்களையாக அந்த தேவலோகத்திலிருந்து இந்த மண்ணை வந்து அடைகிறாள் என்றாலும் கூட அபிநயம் மீட்டுகின்றார். அழகான சுந்தரியை காண வேண்டும் என்பதற்காக
மனதிற்கு இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட இன்னைக்கு வந்து செவிகளிலே பெட்டி வாசிக்கின்ற பொழுது அந்த பெட்டி வாத்தியம் வந்து காதுல கேட்டுச்சுன்னா அதுதான் இனிமை. அந்த இனிமைக்கு நிகர நேரடா அப்பதான் பாட முடியும். அதே போல மிருதங்க வாசிக்கின்ற பொழுது அந்த மிருதங்கத்தின் ஒளி இவற்றையெல்லாம் அழகாக எழுப்பிய கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணா சுமதி என்கிட்டீங்கன்னா அன்பு சகோதரி மனதிலும் என்றும் நினைவில் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி சுமதி ஆடியோஸ் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவற்றையெல்லாம் இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டாக வெளிநாடு வாழ் மக்களுக்கும் கைபேசியில் இன்று பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இவற்றையெல்லாம் ஒளிபரப்பி அமைக்கக்கூடிய அன்பு அண்ணார் அவர்கள் தமிழன் என்று சொல்லலாம், தலை நிமிர்ந்து நில்லடா என்று இந்த தமிழுக்கு இலக்கணமாக விளக்க வேண்டும் என்பதற்காக நாடகத்துறையிலே முதலாக ஒன்று எப்போதும் வடிவமைத்திருக்கக்கூடிய அன்பு அண்ணன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இவற்றையெல்லாம் கண்டுகளிக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை கூறு இவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது முக்கடலிலே முத்தெடுத்து மூங்கிலே நாதம் செய்து முத்தமிழை பாடவங்கள் முகேந்திரர்களின் முன்னிலையிலே கற்பனையால் கடல் வைத்து கலைஞர்களை எல்லாம் கடல் மூட முன்பே அமர வைத்து அந்த கண்ணீரை இங்கு ஆடவிட வேண்டும் என்ற அலைகளை பார்க்கின்ற பொழுது காதலிக்கின்ற அந்த கண்களை காண வேண்டும். கல்லால் இதயம் வைத்து கணக்கில்லா பொய்களுக்கு காரணமாய் நாம் அமைத்து உருவமைத்து கண்ணத்தோள் கண்ணமைத்து நல்லவரென்று சிலரை உலகம் நடமாட விட்டதா. காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள், காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள், காமுகனை உருவத்திலே கொள்ளும் காதலில்லை.
இவள் அழகை வர்ணிப்பதற்கு 1000 நாவுகள் படித்த ஆதிசேடனாலும் முடியாது என்றாலும் இவள் நடந்தால் இவள் நடை அழகு, இவளது இடை அழகு, உடல் அழகு, அந்த நடை, சின்ன இடை, வண்ண உடை அணிந்து வந்தாலும் கூட இவள் பார்க்கின்ற அந்த பார்வை என்னை கவர்ந்திருக்கக்கூடிய அந்த பார்வையாக இருக்கிறது. வா 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 என்று இருக்கக்கூடிய அந்த அழகான இந்த குரலில் ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது, உங்களைத்தான் போட்டு இருக்குது பூரா. அழகான இந்த குரலும் அழகான இந்த இவள் பார்க்கின்ற அந்த பார்வையும் கவர்ந்திருக்கக்கூடிய வண்ணமாக இருந்தாலும் இவள் பார்க்கின்ற அந்த பார்வை ஒரு பக்கமாக ஒரு கண்களை சாத்தி பார்க்கிறாள் என்றாலும் ஒரு பக்கம் பார்க்கிறார், ஒரு கண்ணை சாத்தினார், கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறார் சிரிக்கிறார் சிரிக்கிறார். ஒரு பக்கம் பார்க்கிறார், மெதுவா சிரிக்கிறார் சிரிக்கிறார் சிரிக்கிறார். இந்த புன்னகையை கண்டவுடன் பாத்தீங்களா இந்த அழகு, இவன் சிரிக்கின்ற அந்த புன்னகை எத்தனை அழகு. அதை போய் நான் பார்க்கவா நீங்க பாக்குறீங்க? நான் பார்த்தேங்க, நான் கேட்கிறேன். பாத்தீங்களா பாத்தீங்களான்னு எங்களுக்கு ஒரு மாதிரியாச்சும் நாங்க என்ன பண்றது? நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இங்க பாருங்க. நாங்க அமுக்குறோட இருந்துக்கிறோம், நீங்க பாத்துட்டு போங்க, நாங்க அமுக்குறோம். நீ அமுக்குனாக்க நாங்க பார்க்க முடியாது. அப்படி பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட பருவமண்ண மங்கை இவள் பார்க்கின்ற அந்த பார்வையை பார்த்துக் கொண்டே இருந்தாலும் கூட இவள் நடந்து வருகின்ற நடைகின்ற வெளிகளிலே இவள் வருகின்ற அந்த அழகை பார்க்கின்ற பொழுது பொன்மகளாக அழகை எத்தனை அழகு இருந்தாலும் பொன்மகளாக வருகின்ற இந்த பூமியை கண்களை எல்லாம்
பெண்ணை பார்த்த உடனே இந்த பெண்ணுக்கு என்ன என்ன வாங்கி கொடுக்கணும், இவற்றையெல்லாம் வாங்கி கொடுக்கணும் என்று வாங்கி கொடுக்கணும் என்று பார்த்தாலும் கூட கைகளுக்கு வளையும் ஜல் 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 என்ற அழகான சலங்கையொலி இவன் காதுகளுக்கு என் செவிகளுக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் எப்படிப்பட்ட இந்த வழியின் அழகை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அமுதமண்ணும் வழிகளிலே ஆடை அணிகளெல்லாம் உங்களுக்கு அணிய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது இளம் வயசு பெண்ணை வசியம் செய்த வேண்டும் என்பதற்காக இளம் வயசுக்குள்ள வசியம் பண்ணும் மழவிக்காரே புலித்தோல் விடமாட்டேன். இடத்துக்குள்ள யாரும் விடமாட்டேன். ஆமா, யார் வந்தாலும் உள்ள வர வர நான் பிடிச்சிருக்கேன். இப்பொழுது ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. மாமா உங்க பார்வை எனக்கு எப்ப வந்துச்சு? ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இவர் யாராக இருக்கக்கூடும் பார்க்கலாம். இவர் எதுக்கு வந்திருக்காங்க? காட்டுக்கு போன அர்ஜுன்ப்பா அவசரத்துக்கு பிறந்தவங்க இல்லையா? 12 மணியை தாண்டிட்டா யாராவது எங்க இடத்துக்கு வந்துகிட்டே இருக்கீங்க. என்ன யார் என்று கேட்கக்கூடிய தாங்கள் யார் ஐயா? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்கள? நான் இடத்துல ஒரு காவலர். நான் உள்ளே போகும் பொழுது என்னை வழிமறிக்கக்கூடிய காரணம் என்ன? எங்க உள்ள ஓடிய? எனக்கு சொந்தமானதை தேடி. சொந்தமானதை தேடி இங்க என்ன வந்திருக்கீங்க? உள்ள போயிருக்கியா? என்ன உள்ள போச்சு? அழகான மான் குட்டி. 10 ஊமை குத்து வாங்க போறீங்க. இங்க மானே கிடையாது, ஓடி இருங்க. அடுப்பு கலந்துக்கு மாடு இருக்கியா? மாடுல போய மாடு வர்றது யாராவது ஒரு ஆள் ஏதாவது தொலைச்சு குட்டி ஏன் கிட்ட தான் கிடைக்கீங்க. இங்க மாடு யாரா சொல்றது? துரத்தி வந்தது நாளையா? என்ன பெரிய துரத்து நீரு? பெரிய துரத்து நீரு. மான துரத்துனீங்களா? நீங்களா? மான கண்ணால முத பாத்தீங்களா? இல்ல வேற எது கிடமாட்டு குட்டியை பார்த்துட்டு இது மான் குட்டின்ற பதட்டத்தை வச்சுருக்கீங்களா? அட ஏனையா, அந்த மான் குட்டியை பருவத்துல பாத்தனியா? இளம் வயது பருவம். ஓஹோ, இளம் வயது பருவம் என்ன? என்ன பருவம்? இளம் வயதுல
இன்னைக்கு பருவத்துக்கு வந்துருச்சு. பருவத்துக்கு வந்ததுல இந்த மான்குட்டியை பார்த்த உடனே கண்களுக்கு ஆஹா ஓஹோ அடடா இப்படி நான் எனக்கு என்னமோ ஏதோ ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கியா? மானை பார்த்து நீ எச்சி பிடிச்சி வச்சு போயிட்டு இருந்த. என்ன எச்சி பத்தி வந்துருச்சு, மானை பிடிக்கணும். இந்த மானை பார்க்க பக்கத்துல போக கட்டி இணைக்கணும்யா, மானை உமா கொடுக்கணும்யா. பார்த்தா நல்லவரா தெரியுது. மானை போய் கட்டி பிடிக்க முடியுமா? உமா கொடுக்க முடியுமா? நீ உமா கொடுக்கணும் உதவ தூக்கிட்டு போவீங்க. மானு கோவப்பட்டு வதக்கன்னு ஒரு உதவ விட்டுச்சுன்னா என்ன ஆகும்? நான் பிடிக்கிற பிடி என் கை பட்ட உடனே என் கை பிடியில வந்து அப்படியே நன்கடையில மயங்கி போய் அப்படியே நிக்கும்யா. அப்படியா? அப்படிப்பட்ட அப்பேற்பட்ட வேறு வெறும் இந்த மானை தேடி வந்திருக்கிறீங்க. மான்குட்டி எப்படி? சரி, மானை பிடிக்க வந்தவரு மானை பிடிக்க முடியாம பப்புனுக்காரங்கிட்ட வந்துகிட்டு மானை குண்டு கேட்டா மானுக்கு நான் எங்க போவேன்? இங்க பாருங்க, மான்குட்டியை நீ வந்து ஒண்ணும் தர வேண்டாம். நீ என்ன பண்ற? ஓரம் பண்ணுங்க, ஏன் வேலையை நான் பாக்குறேன்.